தேர்தல் பத்திரங்கள் குறித்து அதிர வைக்கும் தேர்தல் ஆணையத்தின் தகவல். 6601 கோடியுடன் பாஜக அதிக நன்கொடை பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல். திமுக எவ்வளவு, அதிமுக எவ்வளவு? வாங்க லிஸ்டை பார்க்கலாம். தேர்தல் பத்திரம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் மத்திய அரசு ஏற்படுத்திய ஒரு நிதி வழிமுறை, உறுதிமொழி பத்திரம் என்றும் கூறலாம். இந்த தேர்தல் பத்திரத்தை இந்தியாவின் எந்த ஒரு குடிமகனும் அல்லது எந்த ஒரு நிறுவனமும் பாரத ஸ்டேட் வங்கியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளில் இருந்து தொகையை கொடுத்து பெற்றுக் கொள்ளலாம். அந்த பத்திரங்களை அவர்கள் நிதியாக எந்த அரசியல் கட்சிகளுக்கு வேண்டுமென்றாலும் வழங்கலாம். டாக்ஸ் கிடையாது. 19ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2024 பிப்ரவரி 15ஆம் தேதி வரை மொத்தமாக 22,217 தேர்தல் பத்திரங்கள் பாரத ஸ்டேட் வங்கியால் வழங்கப்பட்டுள்ளன என்று உச்ச நீதிமன்றத்தில் SBI தகவலை தெரிவித்திருந்தது. அதில் 22,030 பத்திரங்கள் அரசியல் கட்சிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளன என்றும் மீதமுள்ள 187 பத்திரங்களின் தொகை பிரதமரின் தேசிய நிவாரண நிதி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளன என்றும் உச்ச நீதிமன்றத்தில் SBI தெரிவித்திருந்தது. பாரத ஸ்டேட் வங்கி எந்தெந்த நிறுவனத்தினருக்கு யார் யாருக்கு தேர்தல் பத்திரங்களை வழங்கியிருக்கிறது என்ற விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது பாரத ஸ்டேட் வங்கி அந்த லிஸ்டை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்திருக்கிறது. தேர்தல் ஆணையமும் அந்த லிஸ்டை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அந்த லிஸ்டில் முதல் இடத்தில் இருப்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்த லாட்டரி மார்டின் என்பவரது நிறுவனமான ஃபியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் சர்வீசஸ். 1368 கோடி ரூபாய் மதிப்பிலான 1368 பத்திரங்களை SBI வங்கியிலிருந்து பெற்றுள்ளது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக மெகா என்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 966 கோடியும், குயிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் 410 கோடியும், வேதாந்தா லிமிடெட் 400 கோடியும், ஹால்டியா எனர்ஜி லிமிடெட் 377 கோடியும், பாட்டி குரூப் 247 கோடியும், SL மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 224 கோடியும், வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட் 220 கோடியும், கெவன்டன் ஃபுட் பார்க் இன்ஃப்ரா லிமிடெட் 195 கோடியும், மேடன்லால் லிமிடெட் 185 கோடி என முதல் 10 இடங்களை இந்த நிறுவனங்கள் பிடித்துள்ளன. சரி, எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதிகளை பெற்றுள்ளனர் என்று பார்த்தால் 6601 கோடியுடன் பாஜக முதலிடம் பிடித்திருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் ஜம்மு காஷ்மீரின் தேசிய மாநாட்டு கட்சி 1 கோடியும், மகாராஷ்டிராவின் சிவசேனா உத்தவ் தாக்கரேவின் கட்சி 1 கோடியும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி 1 கோடியும் பெற்றுள்ளதாகவும், முக்கிய கட்சிகளான இந்த கட்சிகள் குறைந்த நிதியை மட்டுமே தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திரட்டியுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் பெரிய கட்சியான அதிமுக 6 கோடியை மட்டுமே தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திரட்டியுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியான திமுக தேர்தல் பத்திரம் மூலமாக 639 கோடியை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெற்றுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.